ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் வந்து ஸ்வீட்டு, அதனால் சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அரை கப் பால் காய வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 10 பல்லு முந்திரி, 5-6 திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவு ரவை, 4 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதிலே ரவை சேர்த்திடலாம். ரவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடுத்ததாக ஆப்பிளோட தோலெல்லாம் சீவிட்டு கேரட் துருவரை இதில் நல்லா துருவிக்கோங்க. ஆப்பிள் துருவி வச்சுட்டோம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. துருவி வச்சுருக்க ஆப்பிளை நெய்யில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆப்பிள் ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யிலே நல்லா வதக்கி விடலாம். ஆப்பிள் நல்லா நெய்யில் வதங்கிடுச்சு. அடுத்ததாக பால் சேர்த்திடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த பால் நல்லா சுண்டி வரட்டும். ஆப்பிளும் நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பால் ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. ஆப்பிளும் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம நெய் விட்டு வறுத்து வச்சுருக்க ரவை இதில் சேர்த்திடலாம். ரவை கெட்டி இல்லாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரவை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரவை நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான ஆப்பிள் அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.